உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. காணவில்லை, பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும் இவர்தான் விஜய். கட்சியின் பெயர் தாவேகா. கடைசியாக பார்க்கப்பட்ட இடம் பனையூர். இவரை பற்றிய அடையாளம் திமுகவை பற்றி ஏதாவது என்றால் பறந்து வந்து அறிக்கை வெளியிடுவார். ஆனால் பாஜக ஏதாவது விஷயத்தில் சிக்கினால் மௌன விரதம் இருப்பார். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பேசக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு. பாஜகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பாஜக ஏதாவது ஒரு விஷயத்துல மத ரீதியான விஷயங்களை சிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மால இளைய தளபதி வாயே திறக்க மாட்டாப்புல. இந்த ஒரு தேர்தல், வரக்கூடிய 2026 தேர்தல் மக்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறுது. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க பல்முனை போட்டி உருவாகிட்டு இருக்குது. திமுக அதோடைய இந்திய கூட்டணி ஒரு பக்கம், பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், அவங்களுடைய மறைமுக கூட்டணியா நடிகர் விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம் சொல்லி ஒரு பல்முனை போட்டி உருவாகிட்டு இருக்குது. இதுல மக்கள் ரொம்ப டஃப்பான ஒரு தேர்தலா இருக்கும் அப்படின்னு பேச நேரத்துல இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றத்துடைய விவகாரம் அப்படிங்கிறது பல பேரை இன்னைக்கு அடையாளம் காட்டிட்டு இருக்குது. கொள்கை உறுதியோடு நிக்கிறக்கூடியவங்க யாரு, எடப்பாடி பழனிசாமி மாதிரி பாஜக சொல்லக்கூடிய ஸ்கிரிப்ட் அப்படியே ஒப்பிக்கக்கூடியவங்க யாரு, அன்புமணி மாதிரியான இரட்டை வேடம் போடக்கூடிய அன்புமணி மாதிரியான நபர்கள் யாரு அப்படிங்கறத அடையாளம் காட்டுச்சு இல்லையா? அந்த அடையாளங்கள் ஒருத்தரா தான் இன்னைக்கு விஜயுமே அடையாளம் கட்டப்பட்டிருக்குது. இப்ப இந்த இடத்துல விஜய் பார்த்தோம்னா மனுஷன் மௌன விரதமா இல்ல காணவில்லையா என்னன்னு தெரியல, சுத்தமா ஆளைய காணா. கடைசியா விஜய் தரப்புல இருந்து எப்ப அறிக்கை வந்தது அப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னாடி சென்னையில மழை, கடுமையான 24 ஹவர் ஓய்வே இல்லாம பெய்யப்பட்ட மழை. எண்ணூர் பகுதியெல்லாம் பார்த்தோம்னா 35 சென்டிமீட்டருக்கு மழை பதிவாயிருக்கு. அப்ப மழை 35 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது அங்க தண்ணீர் தேங்கதான் செய்யும். இந்த தண்ணீர் தேங்கினதுக்கு இப்படி ஆயிப்போச்சு, தண்ணீர் தேங்குது, திமுக ஆட்சி அப்படின்னு வேகமா பேசின விஜய் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை, மத மோதலுக்கான அடுத்த கட்ட சூழ்ச்சிகளை இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அயோத்தியில ராமர் கோயில் ஆக்கின மாதிரி இங்க முருகர் கோயிலே சிக்கந்த தர்காவையும் வச்சு ஒரு பிரச்சனை செய்யறதுக்காக இவ்வளவு திட்டங்கள் தீட்டக்கூடிய நேரத்துல இதை எதிர்த்து விஜய் தரப்புல இருந்து ஒரு வாயை கூட திறக்கணும். ஆனா மேடையில மைக்கு கிடைச்சிட்டா, யாராவது ஒருத்தர் ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டா அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பல நேரங்கள்ல மனப்பாடம் பண்ணது மறந்து போயிருது. அதுக்கப்புறமா எந்த பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒப்பிச்சு பேசக்கூடிய நடிகர் விஜய், பெரியார தன்னுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு வெறும் வாயளவுல மட்டுமே சொல்லக்கூடிய நடிகர் விஜய் இந்த இடத்துல ஆளக்கானா. நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு நடிகரா பேச வேணாம், இல்ல இப்ப புதுசா அரசியல்வாதியா வந்திருக்கீங்களா, அரசியல்வாதியா கூட பேச வேணாம், ஒரு சக மனுஷனா பேச வேணாம், கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சின்றது வேணாம். இங்க இவ்வளவு பெரிய இத்தனை நாள் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மண்ல இவ்வளவு பெரிய அராஜகத்துக்கான ஒரு அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதை எதிர்த்து ஒரு சக மனுஷனா நம்ம வாயை திறந்து பேச வேணாம். இவ்வளவு பெரிய அராஜகம் நடக்குது, மதத்தை வச்சு எப்பேற்பட்ட அரசியல் செய்யறாங்க, இதுக்கு நீதிபதிகளோட துணையோட எப்படியாப்பட்ட சூழ்ச்சிகள் செய்யறாங்கன்றத ஒரு மனுஷனா கூட வாயை திறந்து பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. ஆனா இந்த திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க பாருங்க. இதனால திமுகவுக்கு இந்து விரோதி அப்படின்ற ஒரு அவப்பேர் சுமத்தப்படுது. ஆனாலும் நீ என்ன வேணாலும் அவதூறு சொல்லிக்கோ, நான் மக்களுக்காக களத்துல நிற்பேன், 2 மக்களுடைய ஒற்றுமைக்காக நான் களத்துல நிற்பேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் அவங்களுடைய கொள்கை உறுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதையும் தாண்டி மதுரை மக்கள் அந்த இடத்துல ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க. மதுரை மக்களை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஒரு முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருக்காங்க. நாங்க காலங்காலமா அண்ணன் தம்பியா மாமா மச்சானா வாழ்ந்துட்டு இருக்கோங்க, அது எங்களுக்கு போதுங்க, வெளியில இருந்து யாரும் எங்களை பிரிச்சிட வேணாம் அப்படிங்கறதுல மதுரை மக்கள் அவ்வளவு ஒரு தெளிவோட விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. இப்போ சமீபத்துல வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய அர்ச்சகர்கள், பட்டர்கள், ஸ்தானிகர்கள் அவங்க இப்போ ஒரு லெட்டர், ஒரு அறிக்கை வெளியிட்டு, இங்க நாங்க நல்ல முறையில தீபம் ஏற்றிட்டோம், மற்ற நாட்கள்ல தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது, நாங்க எப்போ எங்க தீபம் ஏற்றுமோ அங்க தீபம் ஏற்றிட்டோம், தீபம் ஏற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அவங்களும் இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்கான அவ்வளவு ஒரு அழகான அறிக்கை வெளியிடுறாங்க. ஆனா பெரியாருடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு வெறும் வாயளவுல சொல்லக்கூடிய விஜய், வாயளவுல கூட இல்ல, அது பின்னாடி பேனர்ல போட்டோ போடணும் இல்லையா, அந்த பேனர்ல 4-5 போட்டோ போடுறதுக்காக பெரியார வெறும் போட்டோல மட்டும் பயன்படுத்தக்கூடிய விஜய் இந்த இடத்துல வாய மூடி மௌன விரதமா இருந்திருக்கிறாரு. இதே விஜய் இதே மதுரை மண்ணில் ஒரு மாநாடு போட்டாரு. அந்த இடத்துல என்ன பேசினாரு, மதுரை வடக்கு விஜய், மேலூர் விஜய், உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு திருப்பரங்குன்றத்தை வச்சு என்னெல்லாம் டைலாக் எல்லாம் பேசினேன். அப்ப இன்னைக்கு அதே திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது,
இந்த இடத்துல கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட ஒரு கருத்து வந்து பேச வேணாம். ஆனா இவர் சொல்றது என்ன, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி தான், ஆனா பாஜக தான் எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படிம்பாரு. ஆனா அந்த கொள்கை எதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கும் போது எங்கேயுமே விஜயோட சத்தமே வெளியில வரதுல, அந்த இடத்துல ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. இங்க விஜயோட இந்த கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். கரூர்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுதா, அந்த கரூர் பிரச்சனை ஏற்படும் போது எஸ்ஐடி கமிஷன் தனக்கு வேணாம்னு சொல்லி சொல்றாரு. அஜித் குமாரோடைய மரணம் ஏற்படுது லாக்அப் டெத் விஷயத்துல அன்னைக்கு எஸ்ஐடி கமிஷன் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார் விஜய். சிபிஐ வந்து பாஜக கைப்பாவை அப்படின்னு சொன்ன விஜய் தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது எஸ்ஐடி கமிஷன்லாம் வேணாம், அது மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, திமுக எங்களுடைய கொள்கை எதிரி, அதனால எஸ்ஐடி கமிஷன் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து சிபிஐ தான் எங்களுக்கு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப சிபிஐ யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது? சிபிஐ ஒன்றிய அரசோட கண்ட்ரோல் இருக்கு. ஒன்றிய அரசு உங்களுக்கு யாரு? கொள்கை எதிரி. அப்போ அரசியல் எதிரியா இருக்கக்கூடிய திமுக உடைய போலீஸ் விசாரிக்க வேணாமா, கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய சிபிஐ எங்களை விசாரிக்கணும் அப்படிங்கும் போது விஜயோடைய சுயரூபம் அங்கேயே வெளுத்து போச்சு. அதுக்கடுத்து எஸ்ஐஆர் சம்பந்தமான பிரச்சனை. எஸ்ஐஆருக்கு முன்னாடி ஓட்சோரி, ராகுல் காந்தி அந்த வாக்கு திருட்டை எதிர்த்து அவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணாரு. ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி அங்க போய் களத்துல நின்று பாஜகவை எதிர்த்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க களத்துல போய் இந்த ஓட்டு திருட்டு எவ்வளவு மோசமானதுன்றத பதிவு செஞ்சாரு. ஆனா விஜயோட தரப்புல இருந்து அந்த ஓட்டு திருட்டு சம்பந்தமாவோ ராகுல் காந்தியோட அந்த போராட்ட சம்பந்தமாவோ விஜயோட தரப்புல இருந்து பேசப்படல. சரி, அதுக்கடுத்து எஸ்ஐஆர் மூலமா லட்சக்கணக்கான வாக்குகள் பறிக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டிலுமே லட்சக்கணக்கான வாக்குகள் பறிக்கப்பட போகுது. அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து விஜய் எதுவுமே வாயை திறக்கல. கடைசி நேரத்துல ஒரு வீடியோ போட்டார், 9 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோலயுமே இந்த எஸ்ஐஆருக்கு காரணமான பாஜகவை பத்தி பாஜக பிஜேபி அந்த 3 எழுத்து வார்த்தை கூட வரல. ஆனா அந்த வீடியோல முழுக்க முழுக்க திமுக திமுக திமுகங்கிறாரு. அப்போ திமுக மேல பழிய போட்டுட்டு பாஜகவை ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு அரசியல தான் இந்த மாதிரி மறைமுக கூட்டணியா தான் இவர் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதா இன்னைக்கு மக்களுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா வந்துட்டு இருக்குது. ஏன் இந்த இடத்துல ஆதவர்ஜுனாவை கூட பாருங்களேன். ஆதவர்ஜுனா இப்ப சமீபத்தில் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியிலுமே அந்த நிருபர் வளைச்சு கேக்குறாங்க, சார் அதிமுக பத்தி ஏன் பேச மாட்டீங்க, இங்க ஊழல்ல குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டதே அதிமுக தானே, அந்த அதிமுக பத்தி ஏன் பேச மாட்டீங்கன்னா, நாங்க செத்து போனவங்களை பத்தி நாங்க பேசுறது இல்ல, அது எங்களோட ஒரு கொள்கையா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை அப்படி ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு போறது. ஏன்னா அதிமுகவை பேசினா அது மூலியமா பாஜக பலவீனம் அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவை பத்தி பேச மாட்டீங்க, பாஜகவை பத்தி பேச மாட்டீங்க. ஆனா கேட்டா அவங்க தான் எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லி ஊர்ல உருட்ட வேண்டியது இல்லப்பா. சினிமா துறையில இருக்கக்கூடிய பா ரஞ்சித் கூட இப்ப பேசுறாரு. அதாவது விஜய் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்துக்குமே பப்ளிக்கா ஓப்பனா வாய் திறந்து பேச மாட்டாரு. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு உச்ச வச்சு சினிமா நடிகர் வந்துட்டு இருந்தாரு, அவரை நம்பி பல கோடிகள் முதலீடு செய்யப்படுது, அப்ப விஜய் பேசினா அந்த படம் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு காரணம் சொன்னாங்க. அது ஒரு ஒப்புச்சப்பா காரணம். சரி, அப்ப மச்ச சினிமால இருந்தாரு, இப்பதான் அவர் சொல்லிட்டாரு நான் கடைசி படம் ஜனநாயகன் அதோட நடிக்க போறதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப இப்ப வாய் திறக்கல என்ன பிரச்சனை வந்துச்சு? அப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு கூட நான் பாஜக வாய் திறந்து பேச மாட்டேன், ஆனா அவங்க தான் எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படிங்கிறது, இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட இந்த கதையை நம்பாது. தற்குறிகள் நம்புமே தவிர தன்மானம் உள்ள எந்த ஒரு தமிழனுமே இதை நம்ப மாட்டான். ஆனா நிறைய இயக்குனர் பா ரஞ்சித் சினிமா துறையில இருக்கிறாரு, ஒரு முன்னணி இயக்குனரா இருக்கிறாரு. பா ரஞ்சித் இன்னைக்கு அறிக்கை வெளியிடுறாரு. திருப்பரங்குன்றத்துல ஒரு மத சூழலை உருவாக்கி, ஒரு மத மோதலை உருவாக்கி இங்க பாஜக ஒரு கலவர அரசியலை செய்ய பாக்குறது, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே பாஜகன்ற இந்த கட்சி மட்டுமே காரணம் சொல்லி ஒரு முன்னணி இயக்குனர், சினிமா துறையில கரண்ட் ஃபீல்டுல நிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இவ்வளவு துணிச்சலா இங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு அறிக்கையாச்சும் வெளியிட வேணாம், வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்கிறாரு, ஒரு சாதாரண ஒரு அறிக்கையை கூட வெளியிடுறதுக்கு மனசு வரல. இவரு தான் நாளையோட தமிழகத்துடைய மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கேட்கறது என்னன்னா, அதாவது உங்களை நம்பி கரூர்ல அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு, அந்த கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் 41 பேர் செத்து போயுமே வீட்டை விட்டு வெளியில வரல. அன்னைக்கு என்ன காரணம் சொன்னீங்க? இல்ல விஜய் நான் வெளியில வந்தாருன்னா கூட்டம் சேர்ந்து போயிடும், அன்னைக்கு கூட்டம் சேர்ந்து போச்சுன்னா வந்து திரும்ப ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டாங்க. அதுவே ஒரு ஒப்புக்கு சப்பா காரணம் தான். சரி, விஜய் தான் வர முடியல, ஆதவர்ஜுனாக்கு என்ன கூட்டம் வந்துட போகுது? ஆதவர்ஜுனா வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கூட வரமாட்டான், ஆதவர்ஜுனா வர வேண்டியதுனே, சிடிஆர் நிர்மல்குமார் வர வேண்டியதுனே, புஷியானந்த் வர வேண்டியதுனே, எல்லாம் ஓடி போய் தலைமலை வரதான் இருந்தீங்க. சரி, அது கூட ஓகேப்பா, விஜய் வந்தா கூட்டம் ஓடுன்னு ஒரு காரணம் சொல்றியா, சரி போ. ஏன் விஜய் கீர்த்தி சுரேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டம் வரல, திருச்சா கூட போய் பர்த்டே கொண்டாடும் போது இந்த கூட்டம் எல்லாம் வரல, சரி பரவாயில்ல விடு, விஜய் வந்தா கூட்டம் வந்துருது. அறிக்கை வெளியிடுறதுக்கு என்னப்பா இருக்குது? ஒரு அறிக்கை வெளியிட்டா என்ன இருக்குது? அறிக்கையை கூட திருப்பரங்குன்ற விஷயத்துல நான் வெளியிட மாட்டேன். ஏன் அறிக்கை எழுதி கொடுக்குற அவரு எங்கேயா சம்மர் லீவுக்கு எங்கேயா போயிட்டாரா? அப்பா எழுதி கொடுத்தாதான் எனக்கு பேச்சு வரும், இன்னும் மேல இடத்துல இருந்து எனக்கு லெட்டர் வரல அப்படிங்கறதான் இது மூலமா உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க. கார்த்திகை தீபத்துக்கு செங்கோட்டையன் சார்பில் இருந்து விஜயோடைய போட்டோ போட்டு ஒரு வாழ்த்து பதிவு ஒண்ணு வெளியிட்டாங்க. அன்னைக்கு மாலையே திருப்பரங்குன்றத்துல இப்பேற்பட்ட ஒரு சர்ச்சை ஒரு பிரச்சனை உருவான உடனே அந்த ட்வீட்டை ஓடி போய் அழிக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்க. அப்ப காலையில வாழ்த்து சொல்ல தெரியுது, மாலை அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணப்படுது. அப்ப உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, ஒரு பதட்டம் இருக்குன்னு தெரியுது.
ஆனா இதை பத்தி நாங்க வாயை திறக்க மாட்டோம். ஒரு அடிப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு அறிக்கையை கூட வெளியிட மாட்டோம்னா அப்போ உன் அரசியல் யாருக்கானது? உன் அரசியல் போது உனக்காச்சும் பிரயோஜனப்படுமா? இங்க தொடர்ந்து விஜய் தன்னுடைய அந்த விஷயங்களை டெலீட் பண்ணக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இளைஞர்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துல கார்த்திகை தீப பிரச்சனை வந்து இந்த ட்வீட் எப்படி டெலீட் பண்ணாங்களோ இந்த மாதிரி விஜயோட கட்சி சார்பில் மை டிவிக்குன்னு ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. உறுப்பினர் சேர்க்கை நாங்க கோடி பேர் சேர்ந்து போயிட்டோம், அமெரிக்கா ஜனாதிபதியை நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆப்பை யார் கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அந்த ஆப்பை கிரியேட் பண்றாங்க. அந்த ஆப்பை அவங்க தான் தயாரிக்கிறாங்க. சரி, அந்த சமஸ்தான் இன்ஃபோடெக் யாருன்னு பார்த்தோம்னா அவர் பாஜகவுடைய ஒரு முன்னணி வேட்பாளர். பாஜக ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிற்கும் போது, ஆர்கே நகர் தொகுதியில் நிற்கும் போது அங்க வேட்பாளரா பாஜக சார்பில் நின்றவர் தான் சுப்பிரமணியன். அந்த பாஜகவுடைய நபர், அவருடைய கம்பெனி தான் இந்த சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட். அப்போ ஒரு கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை கூட அந்த ஆப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆப்பை கொண்டு போய் நான் என்னோட கொள்கை எதிர்க்கையில தான் அந்த ஆப்பை நான் தயாரிப்பேன் அப்படிங்கும் போது உங்களுடைய வண்டவாளம் தண்டத்தை வாழத்துல ஏறுது ராஜா, உங்களுடைய சுயரூபம் எல்லாம் எல்லாம் நனைஞ்சு போய் எல்லாம் வெளுத்து போச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. உடனடியா என்ன செஞ்சா, இதை பத்தி பல பேர் நம்மள மாதிரி பல பேர் கேள்வி கேட்ட உடனே உடனடியா போய் அதை எடிட் பண்றாங்க. அந்த ஆப்ல மை டிவிக்கு ஆப் கீழே வந்து சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் இருக்கும். உடனடியா போய் அதை அழிச்சு டெலீட் பண்ணிட்டு கீழே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படி சொல்லி புதுசா மாத்துறாங்க. ஏன் மாத்திர? அப்ப உனக்கு மடியில கனம் இருக்குது, வழியில பயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி பல பின்னணிகள்ல ஒரு விஷயத்தை வெளியிட்டுட்டு அப்படி அழிக்கிறது, இப்படி ஒரு அழித்தல் திருத்தலான அரசியல மட்டுமே விஜய் இந்த இடத்துல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தத்துல இது மூலமா நமக்கு புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? பாஜக ஏதாவது ஒரு விஷயத்துல, அது எஸ்ஐஆர் இருக்கட்டும், வாக்கு திருட்டா இருக்கட்டும், இந்த திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும், பாஜக எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் செய்யறாங்க. ஆனா பாஜக ஒரு விஷயத்துல சிக்கிட்டாங்கன்னா அங்க நான் வாயை திறக்க மாட்டேன். இதுக்கு என்ன காரணம்? அப்ப வாயை திறந்தா சிபிஐ கையில எங்களோட குடிமை இருக்குது, புடிச்சு குடிமையை புடிச்சு உருக்கி எடுத்துருவாங்க அப்படிங்கறது பயமா? அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கே உங்களால ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்குது. நாளைக்கு நீ ஆட்சிக்கு உங்க கனவுப்படி ஒரு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா, ஆட்சிக்கு வந்துடும் கிழிச்சிரும். அப்ப நாளைக்கே நீங்க உங்க கனவுப்படி ஆட்சியில வந்துட்டா அப்ப அன்னைக்கு இன்னும் பல பிரஷர் கொடுக்கப்படுமே, உங்களோட சார்ந்த பல பேர் வீட்டுல ரெய்டு நடத்தப்படுமே. அப்ப அந்த ரெய்டு நடத்துறா அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? ஒரே ஒரு சிபிஐ விசாரணை இதுக்கே சரண்டர் ஆகி போயிட்டீங்க. நாளைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டு அப்ப என்ன செய்வீங்க? ஒட்டுமொத்தமா பொத்தடின்னு விழுந்துருவீங்களே. ஒண்ணு சிபிஐ விஷயத்துக்கு இப்படி பயப்படுறீங்களா, அல்லது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து உங்களை வழி நடத்தி உங்களை இயக்கிறது எல்லாமே பாஜக தானா? ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே பாஜக தானே. கரூர்ல சிபிஐ வேணும்னு சொல்லி கேஸ் கேட்கறீங்க, உங்களுக்காக கேச போடுறது உமா ஆனந்த் தரப்புல இருந்து போய் சிபிஐ போய் கேட்கறாங்க. தாவேகா தரப்புல இருந்து போலியான கேஸ் கொடுக்கப்படுது. அந்த போலியான மனுதாரர்கள் கொடுத்த அதுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் யாருன்னு பார்த்தா பாஜகவுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த இடத்துல வாதாடுறாங்க. இங்க கரூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை உடனடியே யாரை போய் சந்திக்கிறாங்க? துக்ளக் குருமூர்த்தியை போய் சந்திக்கிறாங்க. துக்ளக் ரமேஷ் ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கிறாரு. செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை போய் பாக்குறாரு, நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு. உடனடியா செங்கோட்டையன் இங்க வந்து ஜாயின் ஆகுறாரு. அடுத்து ஓபிஎஸ்சி போறாரு. நேத்து போய் அமித்ஷாவை போய் மீட் பண்ணிட்டாரு. நான் என்ன பாருங்க, அடுத்து ஓபிஎஸ்சி இங்க வந்து ஜாயின் பண்ணுவாரு. இது மாதிரி இருக்கிறதாலதான் அப்ப இவங்க இன்னமும் நடிக்கிறதா இயக்கிறது டெல்லியில இருந்தா இவங்களை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. சரி, அதையும் தாண்டி நான் ஒரு தடவை நினைச்சேன், சரி சென்னையில மழை காலமா இருந்துட்டு இருக்குது, ஒருவேளை விஜய்க்கு எதுவும் ஜுரமா ஃபீவரா? சரி ஃபீவரா இருந்தாலும் அறிக்கை வெளியிடுறதுன்னா அட்மின் தானே அறிக்கை வெளியிட போறாங்க. அப்ப அட்மின் அறிக்கை வெளியிட்டா என்ன இருக்குது? ஒருவேளை விஜய்க்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷன் தெம்பாதான் ஆகுறாரு. எப்படி தெம்பா இருக்காருன்னு பார்த்தோம்னா நாஞ்சில் சம்பத் இப்போ போய் விஜய் முன்னாடி போய் தாவேகா கட்சியில போய் இணைறாரு. அது என்னவோ விஜய்க்கு வந்து போராத காலமா என்னன்னு தெரியல. யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆகுவாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு அடுத்து அவங்க அரசியலுக்கு தகுதியே இல்லைன்னு இருக்கிறாங்களோ அப்பேற்பட்ட நபர்கள் மட்டுமே விஜய் கூட தாவேகால இணையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. நாஞ்சில் சம்பத் இப்ப கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. ஒரு காமெடியான ஒரு விஷயமா நான் இருக்குது. இந்த நாஞ்சில் சம்பத் அதிமுகவுக்கு போனாரு, மதிமுகவுக்கு போனாரு. இப்போ நான் சொல்றது போன வாரம் கூட மல்லை சத்யா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி போன வாரம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சிக்கும் போனாரு. இந்த வாரம் தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் பக்கத்துக்கு வந்துட்டாரு. அப்ப ஒரு இடத்துல உருப்படியா இருக்க மாட்டாரு நாஞ்சில் சம்பத். அவர் ஆல்ரெடி அரசியலே எக்ஸ்பைர்ட். அவரு ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது 2014-15 வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த வெள்ளம் வரும்போது அம்மாவுடைய அனுமதி கிடைக்கல, அதனால அணையை திறந்து விடல, மொத்தமா திறந்து விட்டதால அவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டது சென்னையில. அப்ப அதை கேட்கும் போது உரிய நிவாரண பொருட்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேரலையே, மக்களுக்கு அந்த நிவாரண பொருள் கிடைக்கலையே அப்படின்னும் போது அது நாங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தோம், அதனால லேட் ஆயிருச்சு, அம்மாவுடைய போட்டோ போட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தோம், அதனால நிவாரண பொருள் போய் சேர லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இதே நாஞ்சில் சம்பத் பேசினாரு. சார் இப்படி எல்லாம் பேசுறீங்களா, மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு துப்புனா தொடச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இதே நாஞ்சில் சம்பத் பேசினாரு. அந்த மாதிரி துப்புனா தொடச்சிக்கிடுவேன்னு சொன்ன ஒரு நபர் இன்னைக்கு விஜய் கூட போய் இங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. அதிமுக ஜெயலலிதாவை முடிஞ்சது பிறகு சசிகலா அந்த பொறுப்புக்கு வராங்க.
மாண்புமிகு சின்னம்மா அப்படின்னு சொல்லி சசிகலாட்ட போய் சரணடைஞ்சாரு. இன்னைக்கு விஜய் கூட வந்து சரணடைஞ்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து டிடிவி தினகரன் அங்க பொறுப்புக்கு வர மாதிரி தெரிஞ்சது. டிடிவி தினகரன் தான் இனிமே தமிழகத்தோட எதிர்காலம் அப்படின்னு போயிருந்தாரு. அப்புறம் டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. தனி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு தனி கட்சி குக்கர் சின்னத்தோட ஆரம்பிச்சாரா. அன்னைக்கு இப்ப அதுல போய் நான் சேர மாட்டேன்னாரு. அதுக்கு சேர மாட்டேன்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா சொன்னாரு? தினகரன் தனியா ஆரம்பிச்சிருக்க கட்சியில திராவிடம் என்ற பெயரும் இல்லை, அண்ணா என்ற பெயரும் இல்லை. எங்கு திராவிடம் என்ற பெயரும் இல்லையோ, அண்ணா என்ற பெயரும் இல்லையோ, அங்கு இந்த நாஞ்சில் சம்பத் இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல திராவிடம் என்ற பெயரும் கிடையாது, அண்ணா என்ற பெயரும் கிடையாது. அப்ப இங்க மட்டும் ஏன் போய் சேர்ந்தீங்க? அப்போ நாஞ்சில் சம்பத்தை பொறுக்கும் அவரு ஒரு எக்ஸ்பைரி ஆன ஒரு நபர். எங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்க போய் சேருவாரு. போன வாரம் மல்லை சத்யா கூட ஒரு கட்சியில புதுசா ஒரு கட்சியில சேர்ந்தாரு. இந்த வாரம் விஜய் கூட ஒரு கட்சியில சேர்ந்தாரு. அடுத்த வாரமே இன்னொரு கட்சியில போறது கூட வாய்ப்பு, அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான எக்ஸ்பைரியான நபர்களை வச்சுக்கிட்டு தான் விஜய் இந்த இடத்துல அரசியல் செய்யறாரு. சரி, திருப்பரங்குன்றம் விஷயத்துல விஜய் வாயவே திறக்க மாட்டாரு. அவ்வளவு என்னதான் பிஸி விஜய்க்கு, அப்படி என்னதான் பிஸி அப்படின்னு போய் பார்த்தோம்னா அங்கதான் விஜயோட சுயநல அரசியல் நமக்கு தெரிய வருது. இப்ப எங்கதான் பிஸியா இருக்கிறாங்கன்னு பார்த்தா, புதுச்சேரியில போய் ரோடு ஷோ நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு அங்க பெரிய அளவுல பிஸியா இருந்துக்கிட்டாங்க. புஷி ஆனந்த் போய் தாவேகா கட்சியினரும் அங்க போய் ரோடு ஷோக்கு எங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அங்க புதுச்சேரி கவர்மெண்ட் ரோடு ஷோல அனுமதி கொடுக்க முடியாதுங்க. ஏற்கனவே கரூர்ல இப்படிதான் நடந்துச்சு. அண்டை மாவட்டங்கள்ல இருந்து பல பேர் வந்ததால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்க 41 பேர் செத்து போயிட்டாங்க. புதுச்சேரி ஒரு குறுகிய ஒரு இடம். அப்ப இந்த இடத்துல வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை பல மாவட்டங்கள்ல இருந்து இங்க மக்கள் வந்து சேர்ந்தாங்கன்னா அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சொல்லி ரோடு ஷோக்கு அனுமதி கொடுக்கல. சரி, ரோடு ஷோக்கு அந்த ரோடு ஷோ அனுமதிக்கும் டிஜிபியை போய் பாக்குறாங்க, கலெக்டரை போய் பாக்குறாங்க, ரங்கசாமி முதலமைச்சரை போய் சந்திக்கிறாங்க. எங்கேயுமே அனுமதி கிடைக்கல. இதே வேலையாவே சுத்திட்டு கிடந்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க? இப்ப நாங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறோம், ஒரு மாநாடு லெவல்ல பொதுக்கூட்டம் நடத்த போறோம், அதுக்காவது அனுமதி கொடுங்கன்னு சொல்லி இப்ப திரும்பியும் டிஜிபியை போய் சந்திக்கக்கூடிய ஒரு வேலைகள்ல. அப்ப இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. மதுரையில மக்கள் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த மக்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இவ்வளவு ஒரு பிரச்சனை நடக்குது. இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கொடுக்கணும். அப்போ நீ எக்கேடு கட்டு செத்து போ, எக்கேடு கட்டு போ, எனக்கு என் கட்சி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயநலம் மட்டும்தான். 41 பேர் செத்து போயும் அந்த ஏர்போர்ட்ல தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. பத்திரிகாரன் கேக்குறான், சார் 31 பேருக்கு மேல செத்துட்டு இருக்காங்க சார், இன்னும் மழை எண்ணிக்கை அதிகமாகுது சார் கேட்கும் போதும் தெரிச்சுக்கிட்டு ஓட்டினாரு பாருங்க. அப்ப நான் நல்லா இருந்தா போதும். விஜயோடைய வேன் வருது, கண்ணு முன்னாடி டயருக்கு முன்னாடி இளைஞர்கள் அந்த இடத்துல உளுந்து சாவுறான். ஆனாலும் இவர் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டே இருக்கிறாரு. விஜய் மேடையில ஏறி பேசும்போது மேல பேனர்ல ஏறி அந்த இளைஞர்கள் அந்த தற்கூரி கூட்ட பேனர்ல ஏறி போய் நிக்கிறான். சரிஞ்சு கீழே விழுந்து உயிரை விட்டு செத்து போறான். அவனுக்கு அப்படி பிளையிங் கிரீஸ் விட்டுட்டு இருக்கிறாரு. இது மாதிரியான சுயநலத்தோட மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். இன்னைக்கும் பாருங்க, திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகியும் பாஜகவை எதிர்த்து ஒரு வாய் திறந்து பேசல. விஜய் எங்க இதுக்காக அவரோட முயற்சி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, புதுச்சேரியில எங்களுக்கு ரோடு ஷோக்கும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வேணும்னு சொல்லி இப்ப கடைசி வரைக்கும் தன்னுடைய சுயநலம் மட்டுமே இருக்காரு தவிர, தன்னை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் வருது, அந்த இளைஞர் கூட்டத்துக்கு நல்வழி காட்டுவோம் அப்படிங்கறதுல அவருக்கு துளி அளவு கூட அக்கறை இல்லை. அதனால இறுதியா நம்ம சொல்றது என்ன தெரியுமா? நான் வீடியோல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் ரொம்ப டஃப்பான தேர்தலா இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம்ன்றது பல பேருடைய உண்மை முகத்தை இந்த இடத்துல காட்டியிருக்குது. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டு மாண்புமிகு நீதிபதி என்ன சொன்னாரோ அந்த நீதிபதி சொல்றதை நான் செஞ்சாகணும், திமுக ஏன் நீதிபதிக்கு எதிரான காரியங்களை செய்யுது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பாஜக விசுவாசத்தை காமிச்சாரு. இப்ப அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அதை ஒரு அரசு நடைமுறைப்படுத்தி தானே ஆகணும், மத விவகாரங்கள்ல அரசியல் செய்யாதீங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி அவருமே நீதிபதி சொல்றதை கேட்கணும். இதுல ஏதோ மத விவகாரங்கள் அரசியல் செய்யறாங்களாம். மத விவகாரங்கள் அரசியல் செய்யறது யாரு? நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக. ஏன் அன்புமணிக்கு இவ்வளவு பயம்? தன்னுடைய பழைய கேஸ் ஒரு மேல பெண்டிங் இருக்கு. சிபிஐ விசாரணை அன்புமணி ராமதாஸோடைய அந்த மெடிக்கல் காலேஜ் சம்பந்தமான விசாரணை பெண்டிங்ல இருக்கிறதால அன்புமணி ராமதாஸ் அப்பா கிட்ட கூட உறவு முறிச்சுக்கிட்டு பாஜக கிட்ட மொத்தமா சரண்டர் ஆகி போய் கிடக்கிறாரு பாருங்க. இப்போ சொல்றாரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு சொன்னா அதை கேட்டாகணுங்கிறாரு. இல்ல நாங்க என்ன கேட்கிறோம், நீதிமன்றம் தான் சொல்லுச்சு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட நீதிமன்றம் தான் ரத்து செஞ்சது. அப்ப நீதிமன்றம் சொல்றதை கேட்டலாமா? இனி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க கேட்க மாட்டோம், 10.5% இடஒதுக்கீடு நாங்க கேட்க மாட்டேன்றீங்களா? அதான் நீதிமன்றம் சொல்லி இனிமே அமைதியா இருந்துருவீங்களா? அப்ப என்னன்னா, காலத்துக்கு ஒரு அரசியல், நேரத்துக்கு ஒரு அரசியல், என்னோட சுயநலத்துக்கு மட்டுமே அரசியல் சொல்லி வெறும் சுயநலத்துக்காக மட்டுமே பாஜக என்ன சொல்லுதோ அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்களா இவங்க இருக்கிறாங்க. அதனால பாஜகவுடைய கூட்டணியில் நாங்க இருக்கிறதால நாங்க பாஜக சொல்படி நடப்போம், அல்லது பாஜகவுடைய மறைமுகமான கூட்டணியில இருக்கிறதால நாங்க பாஜக பத்தி வாயை கூட திறந்து பேச மாட்டோம், ஓடி விளையாடு பாப்பா நீ வாயை கூட திறக்காத பாப்பான்னு சொல்லி மறைமுகமாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய பகிரங்க கூட்டணி, மறைமுக கூட்டணி, இது மாதிரியான நபர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல
இந்த இடத்துல திமுக உட்பட இந்திய கூட்டணி ரொம்பவே துணிதமா அந்த இடத்துல களத்துல நிக்கிறாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீதிபதி 3 முறை உத்தரவு கொடுத்துமே களத்துல அந்த இடத்துல போலீஸை களத்துல நிறுத்தி ஒருத்தம் கூட தர்கா பக்கம் போக கூடாது, போனீங்கன்னா அந்த அயோத்தி மாதிரி இந்த இடத்த அக்கிரமம் செஞ்சு விட்டுருவீங்க சொல்லி அவ்வளவு துணிச்சலோட திமுக இருந்தாங்க. காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் உடனடியாக அறிக்கை வெளியிட்டு இந்த மத மோதல் எவ்வளவு மோசமானது அறிக்கை மூலியமா தெளிவுபடுத்துறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இருந்து அண்ணன் திருமாவளவன் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செஞ்சாகணும், அவருடைய தீர்ப்பினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது, இதற்கு முன்பு இவர் கொடுத்த தீர்ப்புமே பல விஷயங்கள் பிரச்சனை ஏற்படுத்துறதால கொலிஜியம் இந்த இடத்துல தலையிட்டு இந்த நீதிபதியா இருக்கவே தகுதியற்ற ஒரு நபரா இருக்கிறாரு, இவரை பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம் சொல்லி இந்த அளவுக்கு கொள்கை உறுதியோட திமுக அவங்களுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி இவ்வளவு துணிச்சலோட மக்களுக்காக மத ஒற்றுமைக்காக களத்துல நிக்கிறாங்க பாருங்க. அதனால இந்த தேர்தல் எப்படி டஃபா இருக்குன்னு பார்க்கப்பட்டதோ அது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தி இருக்குது. அதனால மக்கள் குறிப்பா இளைஞர்கள் இந்த இடத்துல சிந்திக்கணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மத ஒற்றுமைக்கு ஒரு பிரச்சனைனா மக்களோட யார் களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இல்ல பாஜக என்ன எழுதி கொடுக்குதோ அதை பேசுறவங்க யாரு, இல்ல பாஜகவுக்கு ஏதாவது பிரச்சனைனா வாய கூட பேச மாட்டேன் அப்படின்னு அமைதியா இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.